ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். கடந்த வாரத்தில் இந்த மாத வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் சொன்னதை செய்ய விரும்புகிறார். நாம் சொன்னதை செய்ய யோசிக்கிறோம், நாம் சொன்னதை செய்ய தயங்குகிறோம், நாம் சொன்னதை செய்ய மறந்து விடுகிறோம். அது தேவன் அப்படி அல்ல. தேவன் தனக்காக ஒரு மனிதனை அழைத்த போது அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யும் அளவும் அவனை கைவிடவே இல்லை. அதுபோல் இன்றைக்கு நமக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த சொன்னதை செய்யவரும் உங்களை அவர் கைவிடுவது கிடையாது. நம் வாழ்க்கையிலே ஒரு சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த காரியங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு பிள்ளையை படிக்க நீங்கள் அனுப்புகின்ற போது அந்த வழிமுறைகளை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். கடந்து போய் படிக்கின்ற பள்ளியிலே அந்த ஆசிரியர்கள் பண்ண அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த லெவலில் போவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அவருடைய வாயினால் சொன்ன அந்த வார்த்தை மனிதன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்மூடித்தனமாக அது நிறைவேறாது. அதுக்கு கண்மூடித்தனமாக நிறைவேறாது. ஏதோ ஒரு அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லக்கு அப்படிலாம் கிடையாது. இதில் லக்கெல்லாம் என்ன கிடையாது, லக்கு கிடையாது. வழிமுறைகளை கத்தர் வைத்திருக்கிறார். அதற்கான பாத்திரங்களையும் நமக்காக வேதத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படியாக யாக்கோபு என்கிற ஒரு பாத்திரத்தை குறித்து, ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த நபருக்கு தான் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதை சொல்லி ஒரு மனிதனாகி யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். அப்படியே நான் இந்த யாக்கோபு அந்த மேன்மையை பெறுவதற்கான வழிமுறைகளை அவன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வழிகளை தெரிந்து கொள்ளும்படியாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதில் ஏசா கண்டதினார். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னங்க? கீழ்ப்படிகிற ஒரு வாழ்க்கை. அது கொஞ்சம் படிக்க தம்பியாக. And that Jacob had done as his father and mother said, and gone to Padan Aram. கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அது கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய முதல் பகுதி என்ன? கீழ்ப்படி. நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள். நான் பேசினாலும் கூட பேசப்படுகிற வார்த்தைகள் யாருடையது? தேவனுடைய வார்த்தைகள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் யாருடையது? தேவனுடையதான் இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே என்ன செய்கிறான்? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சி வர வேண்டும். அந்த சொன்னதை செய்கின்ற அந்த காரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையுடைய முதல் பகுதி என்ன? கீழ்ப்படிதல். அதுக்கு நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது சட்டம். அது தேவனுடைய சட்டமா இருக்கிறது. நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுபடியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறபடினாலே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வெறும் கையுமாய் வெறும் கோலுமாய் கடந்து வந்தவன் ஒன்று கிடையாது. அவன் வருகின்ற போது எதிர்காலம் என்பது ஒரு கேள்வியோடு தான் யாக்கோபு கடந்து வருகிறான். இந்த யாக்கோபை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. எடுத்து நாம் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். பிள்ளைகள் இல்லை பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலைநிற்காமல் அழைத்தவரால் நிலைநிற்கும் படிக்கு இங்கே படிப்பான். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளோடு சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபு
சிநேகித்து ஏசாவை வெறுத்தான் என்று இங்கே பார்க்கிறோம். எப்போது சிநேகித்தாராம்? அவருடைய முதல்ல வாசிக்கும் நிதான வாசியம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கிறது. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதே மூத்தவனை அல்ல யாரை தெரிந்து கொண்டார் தேவன்? இளையவனை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? மூத்தவனாகிய ஆசாவை அல்ல, இளையவனாகிய யாக்கோவை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டது என்பது அநேகருடைய பார்வைக்கு வித்தியாசமா இருக்கலாம். மூத்தவனுக்கு அல்லவா சுதந்திரம்? யாருக்கு சுதந்திரம்? மூத்தவனுக்கு தான் அங்கீகரிக்க வேண்டும். எப்போது தெரிந்து கொண்டார்? பிள்ளைகள் பிறவாமலும் செய்யாமல் இருக்கும்போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படியே இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே. இங்கே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய தீர்மானத்தினால வந்திருக்கிறீங்க. யாருடைய தீர்மானம்? நீங்களே உங்களை தீர்மானித்து வரவில்லை, நானும் உங்களை அழைக்கவில்லை. இது தேவனுடைய தீர்மானம். எப்போது தீர்மானித்தார்? பிறப்பதற்கு முன்பாக நமக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாத போது தீர்மானித்து அழைக்கப்பட்ட அழைப்பு தான் இந்த அழைப்பு. இது விசேஷமான அழைப்பு. இந்த விசேஷத்தை நாம் விசேஷமா எண்ணாதபடி இருப்பதுதான் நம்முடைய குறை. நாம் விசேஷமானவர்கள், நாம் விசேஷமான ஜனங்கள். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து தேவன் மகிமையாய் எண்ணம் கொள்கிற ஒருவராய் இருக்கிறார். மோசேயால் கூட தன்னுடைய வாழ்விலே அந்த 80 வயதிலே ஒரு மேன்மை வரும் என்று எண்ணவில்லை. ஆபிரகாம் கூட தன் வாழ்க்கையை 100 வயதிலே ஒரு அற்புதம் நடக்கும் என்று எண்ணவில்லை. யாக்கோபு கூட எண்ணிருக்க மாட்டான். என்று சொன்னால் அவன் பயந்தவனாக ஓடி ஒடுகின்றவனாக இருந்தான். ஆனால் அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் தீர்மானித்தார். அதுபோல அவதற்கு நாம் யாவரும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது கடவுளுடைய தீர்மானங்க. நாம் ஆழமாக இவையெல்லாம் எண்ணும் போதுதான் விரும்பி வரம் வேண்டுகிறதற்காக கனித்தரும் வரம் ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ளாக வளர்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய முயற்சியாய் இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய தாகமாய் இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இங்கே யாக்கோபு என்பவனை மூத்தவனை அல்ல யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? இளையவனாகிய எத்தன் என்று சொல்லப்படுகிற ஏமாற்றுகிற மனுஷனாகிய யாக்கோபு தெரிந்து கொண்டார். எப்போது தெரிந்து கொண்டார்? பிள்ளைகள், அதை படிக்குமா ப்ளீஸ் மறுபடியும். பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில். ஆமா, அப்பவே என்ன பண்றாரு? இவங்க 2 பேர்ல வருவாங்க. ஏசா கிட்ட நல்லதா இருக்கு, யார்கிட்ட கெட்டது இருக்கு? யாக்கோபு கிட்ட கெட்டது இருக்கு. யாரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆனால் யாரை தெரிந்து கொண்டார்? என்னை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க, உங்களுக்கு அன்று நடந்த யாக்கோபுடைய காரியம் முடிந்து விட்டது. இன்றைக்கு வாழ்கிற நமக்காக தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நாட்கள் நடந்த கதை அல்ல, இந்த நாட்களில் என் கதை எப்படி இருக்கிறது? ஒரு கதையை போல வருஷத்தை இந்த ஆண்டு கழித்து விடவா? இல்லை இல்லை, இந்த ஆண்டு என் கதை சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் இந்த ஆண்டுடைய கதை எப்படி இருக்க வேண்டும்? சிறப்பாக இருக்க வேண்டும். வளர்ந்து கனி தரும் வாழ்வை கொடுக்க முடியாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நடுவிலே என்னென்னவோ பிரச்சனை எல்லாம் வந்திருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். 2 பேரும் ஒரே தாய் வயிற்றிலே பிறப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? 2 இரட்டையர் யாரவங்க, ட்வின்ஸ் யாரவங்க, 2 பேருமே இரட்டையராய் பிறக்கிறார்கள். அதிலே பிறப்பதற்கு முன்பாக தீமையும் தெரியாது, நன்மையும் தெரியாது. அப்போதே தேவன் யாரை தீர்மானித்து விட்டார்? அன்றைக்கு யாக்கோபை, இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நம்மை பார்த்து, என்னை பார்த்து அவர் தீர்மானித்தார். தேவ தீர்மானம். யார் தீர்மானம்? தேவ தீர்மானம். மனுஷன் என்னென்னவோ தீர்மானம் செய்கிறான், அதை செய்து விடுகிறார். என்ன செய்கிறார்கள்? அதை செய்து விடுகிறார்கள். தங்கள் பலத்தால், தங்கள் ஞானத்தால், தங்கள் பணத்தால், தங்களுடைய அந்தஸ்தில் தீர்மானிப்பதை செய்து விடுகிறார்கள். நீங்க இன்னும் தேர்தலாக இருக்குல்ல, அவங்க என்ன தீர்மானம் என்ன பண்ணுவாங்க? பணத்தை போட்டு என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். என்னென்னவோ தீர்மானம் செய்து கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் தீர்மானிக்கிற காரியம் செய்ய முடியும். ஆனால் தேவனோ நம்மை தேவனுக்கு தீர்மானித்தபடினாலே நீங்கள் யார்தான் தேவனுக்கு விசேஷமானவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன பாதையை நீங்கள் கடந்து வந்தீர்களோ அதை குறித்து அவருடைய பார்வையில் அது பெரிதல்ல. அவர் முன்பாகவே தீர்மானித்து விட்டார். தாயின் கருவிலை உருவாகும் முன்னங்களை அறிந்தபடியினாலே, உள்ளங்கைகளை வரைந்தபடியினாலே, பெயர் சொல்லை அழைத்தபடியினாலே, உங்களை அவருக்கென்று உண்மையாய் நியமித்துக் கொண்டபடியினால். ஏன் சொல்றா சொல்லிட்டே மாட்டேன் என்ன பண்ணுங்க, மறந்து விடுகிறோம் அல்லவானா? அதுக்கு மறந்து விடுகிறோமே. காலை 7 மணி என்பதை நாம் ஆலயம் அங்க போய் இங்கதாங்க ஆரம்பம். எங்கதான் ஆரம்பம்? அவனுடைய செயல்களை நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய வழிமுறைகளை நாம் பார்த்து கற்றுக்கொள்வதற்காக தான் யாக்கோபை சொல்கிறார். தவிர யாக்கோபுடைய கதை அல்ல. அந்த நபர் என்ன செய்தான்? ஏசா மூத்தவன் தான். யாரை தான் தேவன் அங்கீகரித்தார்? யாக்கோபை தான் அங்கீகரித்தார். அதுபோல இருக்கிற நாம் யாவரும் தேவனுடைய தீர்மானத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய அங்கீகரிப்போடு வந்திருக்கிற விசேஷமான ஜனங்கள். உங்களுடைய அந்தஸ்து கீழே இருக்கலாம், மேல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய தீர்மானம், அவருடைய அங்கீகரிப்போடு வந்திருக்கிற ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஆழத்தை புரிய ஆரம்பித்து விட்டால் நம் வாழ்க்கை அனைவருக்கு புதிதாய் அல்ல, நம் வாழ்க்கை அனைவருக்கு புதுமையாக இருக்கும். நம் வாழ்க்கை அனைவருக்கு மகிமையாக இருக்கும். நம் வாழ்க்கை அனைவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வாழ்க்கை அல்லவா, மறு வாழ்க்கை கிடையாது. வாலிபனாய் மரித்து போய்விட்டால் மரணத்துக்கு பின்னால் அவனை சந்திக்க முடியாது. வயதாய் மரித்து போனாலும் மரணத்துக்கு பின்னால் அவனை சந்திக்க முடியாது அல்லவா? ஒரே வாழ்க்கை யாக்கோபுக்கு. அந்த வாழ்க்கையை தேவன் தீர்மானித்த தீர்மானத்தில் வருவதற்கு அவன் செய்த முதல் காரியம் என்ன? கீழ்ப்படிந்தான். என்ன செய்தான்? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தியத்துக்கு செய்யபடியாக நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டாம். வேதம் சொல்வதற்கு நாம் யாவரும் சேர்ந்து கீழ்ப்படிய வேண்டும். பிரசங்கிப்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தான். அவருடைய பார்வை, அவருடைய தரிசனங்கள் வித்தியாசமானது. ஏசாவை தான் அழைக்க வேண்டும், மூத்தவன் அல்லவா? படிக்கிறது மறுபடியும். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படி. பாருங்க, ஈசாக்குக்கு யார் செய்த கிரியை சிறப்பானது? ஏசா செய்ததான் சிறப்பானது. அதுக்கு அவனுக்கு தான் சொல்றான். அவனுக்கு என்ன பண்ண? ஓடி அலைந்து திரிந்து தன் தகப்பன செய்கிறான், ஒரு சுவையான ஆகாரத்தை கொண்டு வருகிறான். அப்படியோட யாருடைய கிரியை? ஏசாவின் கிரியை தானே சிறப்பானது. ஆனால் அதை விட சிறப்பாக யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? இன்றைக்கு நம்முடைய காரியமெல்லாம் சிறப்பு இல்லாவிட்டாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆம், நான் அவர் பார்வைக்கு மண் தான். தாவீது சொல்கிறார், அவருடைய பார்வைக்கு மண் என்று நினைக்கிறேன் ஐயா. குயவன் கையிலே களி மண் என்று ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இங்க இருக்கிற நாம் யாரும் சிறப்பானவர்கள் தான். ஆனால் நாம் யாரும் சீரானவர்கள். இன்னும் சீரானது, இன்னும் சீராகணும், இன்னும் சிறப்படணும். பிற்பாடுதான் மற்றவர்களை நாம் சீராக வேண்டும் என்று சொன்னால், சிறப்பாக வேண்டும் என்று சொன்னால், நான் முதலாவது கடந்து வருகிற பகுதி எதுதான்? கீழ்ப்படுகிற அந்த பகுதி வந்துவிட்டால் அவன் நினைக்கிற அந்த சீருக்குள் நான் கடந்து அவனை சீராக்கும்படியாக தான் யோசிக்கிறான். அவன் பிறந்ததை தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிந்தார், நான் துர்குணத்திலே உருவானேன் என்று சொல்லுகிற அவனை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறான், என் இதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்ன? அவன் கீழ்ப்படிந்தபடினாலே. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேல் கை போடாதபடினாலே. அதுபோல் இன்றைக்கு ஒரு சிறப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். கர்த்தர் அழைத்த பிற்பாடு, பெத்தேலிலே வந்துவிட்ட பிற்பாடு, அங்கே ஒரு சீரை, ஒரு சிறப்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஒரு குறைகள் இருக்கலாம். நிறைவானவர் வரும்போது குறைவானவைகள் குறை யோசித்துக் கொண்டே ஒதுங்கி இருக்கக்கூடாது. நம்பக்கூடாது. ஆகவே எங்கே இருக்கிறாய்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. காரணம் எனக்கு ஒரு குறை. அந்த குறையை செய்கிற கர்த்தர் நிறைவாக்கும்படி செய்கிறார். அவளுக்கு ஒரு தோல் உடையை கொடுக்கிறார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கீழ்ப்படிதல் தான் நமக்கு சிறப்பு. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது முடிச்சுக்கலாம். அப்படியும் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். உங்களை கீழாக்கல்ல, உங்களை மேலாக்க. இது நல்லா இருக்கு உங்களுக்கு. மூத்தவன் யாருக்கு ஊழியம் செய்கிறான்? இளையவனுக்கு ஊழியம் செய்கிறான். அது என்ன என்று சொன்னால், உங்களை கர்த்தர் உயர்த்தத்தான் அழைத்திருக்க. யாருக்கு யார் ஊழியம் செய்ய வேண்டும்? இளையவன் தான் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? மூத்தவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் என்ன சொல்கிறது? மூத்தவன் ஊழியம் செய்கிறான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்து என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க, ஒன்று அவருடைய தீர்மானம், இரண்டாவது அவருடைய சிநேகம். நல்லா யோசிங்க, அப்பதான் வளர முடியும். வருஷம் ஒரு கதை போல நம்முடைய வருஷங்கள் போய்விடக் கூடாது. தீர்மானித்து அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தான். எவ்வளவு மக்களை தீர்மானித்தாரா? நம்மை விட அந்தஸ்தானவர்கள், நம்மை விட அழகானவர்கள், நம்மை விட ஞானம் உள்ளவர்கள், நம்மை விட நல்லவர்கள், நம்மை விட திறமையான மக்கள் ஏராளமாய் வெளியில் இருக்கிறார்களே, அவளையே தீர்மானிக்கவில்லை. என்னை விட கன நிறைந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், படிப்பிலே எல்லாவற்றிலும் இருக்கிறான், அவனை தீர்மானிக்காமல் படிக்காத என்னை தீர்மானித்தீரே. யோசிக்கலாம். ஆண்டவருடைய அந்த தீர்மானமும் தேவனுடைய தெரிந்து கொள்வது என்பது ஒரு ஆச்சரியமானது. அதுக்கு ஆச்சரியமானது. தேவ ஜனங்களாகி நம் வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட நாம் யார் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன். தேவன் யாருங்க? வானமவருக்கு சிங்காசனம், பூமியவருக்கு பாதபடி. 6 நாட்களுக்குள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய தீர்மானம். ஒரு அரசியல் தலைவருடைய தீர்மானம் அல்ல, நாட்டுடைய பிரதமருடைய தீர்மானம் அல்ல. உலகத்தையே 6 நாட்களுக்குள் உண்டாக்கின தேவனுடைய தீர்மானத்தினாலே நீங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் யோசிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு கம்பீரம் வருகிறது. உங்களுக்குள்ள ஒரு கம்பீரம் வரும். உங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள பெருமை வராது. அந்த ஒரு கம்பீரம். நான் யாருடையவன்? அவரால் தீர்மானிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். என் நன்மையோ என் தீமையை பார்க்கவில்லை, அவர் ஈவு என்னை தெரிந்து கொள்ள வைத்தது. யாக்கோபு ஈவுதான் அல்லவா? அடித்து கொலை செய்யப்பட வேண்டியவன், சபிக்கப்பட வேண்டியவன் அவன். தகப்பனையே ஏமாற்றி விட்டான் அல்லவா? ஆனால் அதுக்கு பின்னால் செய்கிறவன் உணர்ந்து தன் தவறை என்ன பண்ண கீழ்ப்படி செய்கிறான். அவன் தாய்க்கும் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்க வேண்டும். உணர்வுள்ள ஆவியை எனக்கு உணர்வு. நான் என்ன உணர்வு? நான் தேவ ஜனம் என்கிற ஒரு உணர்வு, சபை கூடுதல் என்கிற சொல்லுங்க உணர்வு இருக்கா இல்லையா? நமக்கு உணர்வு இருக்கா இல்லையம்மா? ஆபீஸ்க்கு உணர்வோட போறோம், ஆலயத்துக்கு அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு. ஐயோ நேரம் ஆயிடுச்சே என்ற ஒரு உணர்வு. எல்லாவற்றுக்கும் உணர்வு இருக்கிறது அல்லவா? உணர்ச்சியை கருத்து கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாம் யாவரும் உணர்ச்சி உள்ள மக்கள் தானே. நமக்கு ஒரு உணர்வு இல்லாமல் ஜடமா இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வோடு இருக்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே அவன் தன் தகப்பனுக்கு ஒரு முறை அவனுடைய தாயினுடைய ஏவுதல் மூலமாய், நீங்க வேணா படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது. அவனை குறித்து பார்க்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. ஆதியாகமும் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரிபகாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேர்ச்சிக் கொள்கிறான். அடுத்தது 27:11 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேன் என்றான். பாருங்க, தாய்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதெல்லாம் வேண்டாம். என்ன பண்றான்? யாரு? இவனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. என்ன இருக்கு? எனக்கு மூத்தவங்கியா
ஏசா இருக்கிறானே, அவனை தானே தகப்பன் அழைத்து ஆகாரம் கொடுக்கும்படியாய் அழைத்திருக்கிறார், என்னை அழைக்கவில்லையே. இது யாருடைய காரியம்? இது தாய் செய்கிற ஒரு காரியம். இதுக்கு தன் வாழ்க்கையிலே அநேக நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பத்தை கொண்டு வர, ஒரு கலக்கத்தை கொண்டு வர வருவார்கள் வாழ்க்கை என்ற பாதையில். இதுக்கு இங்க யார் தான் வந்தது? சொந்த. அப்ப சத்துரு யார் தான் உங்களுக்கு சொல்லுங்க? குடும்பத்திலேயே சத்துரு. அதுக்கு இதுக்கு சர்ச்சைக்கு போற, கல்யாணத்தை வச்சு சர்ச்சைக்கு போறிய, 6:30 ஆச்சு, கொஞ்சம் என்ன பண்ணலாம்? உங்களுக்குள் ஏதோ ஒன்று நம்மை அறியாதபடி என்ன செய்கிறது? மறைமுகமாக நம்முடைய வளர்ச்சியை தடை செய்கிறது. இங்கே தாய் தடை செய்த போதிலும் கூட அவர் தீர்மானிக்கப்பட்டபடியினாலே அழைக்கப்பட்டார். அது போல நீங்க என்ன தடை வந்தாலும் உங்களை தீர்மானித்து அழைத்திருக்கிறார். அப்ப தடையிலேயே வாழலாமா? சொல்லுங்க. பாவம் பெறுவதனால கிருபை பெருகும். அப்ப பாவத்திலேயே வாழலாமா? இல்லை, அப்படி அல்ல. இங்கே என்னுடைய வாழ்விலே அந்த ஒரு காரிய ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேன் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே உன் மேல் சாபம் வரும், என் மேல் வரட்டும் என்று உன்மேல் வரட்டும் என்று சொல்ல மாத்திரம் கேட்டு, நீ போய் அவைகளை அவனிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவனது தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பாத்தீங்கன்னா அவன் அவ்வளவு சுயமா பண்ண இல்ல. சாபம் யாருக்கு வரட்டும், நம்ம கூட நம்ம சாபம் வாங்கிக்கிறோம். என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியாம போனா யார் சாபம் நம்ம கிட்ட வரும்? சாபம் எதுக்கு வருங்க? அவன் தாய் சொல்லுவான், அந்த சாபம் யார்கிட்ட வரணும்? நாமே சாபத்தை வாங்கிக் கொள்ளுகிறவர்களா என்ன பண்ணணுமோ? உங்களை ஒருவரால் சபிக்க முடியாதுங்க. எதிராக என்ன பண்ணுவோம்? உங்களை சாபம் யார் மேல வரட்டும்? உங்களை உலகத்தின் மனுஷன் சபிக்க முடியாது. சாபத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே அப்ப சாபத்தை யாரால உருவாக்க முடியும்? என்னால உருவாக்க முடியும். யாரால உருவாக்க முடியும்? அவர் சொல்றான், அந்த சாபம் யாருக்கு வரட்டும்? ஆனால் யாக்கோபுக்கு எந்த சாபமும் வரவில்லை. காரணம் என்ன? தீர்மானிக்கப்பட்டவர். புரிஞ்சுக்க, யாருங்க நீங்க? தீர்மானத்தோடு தான் வந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிலாம் என்ன பண்ணீங்க? தீர்மானத்தோடு தான் இங்க வந்திருக்கீங்க. அழைத்தவருடைய தீர்மானம். வெளியே எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணாம என்ன தீர்மானிச்சு அழைச்சிருக்கிறாரு. எவ்வளவு அவ்வளவு அனுபவம் இருக்கு. யாக்கோபு என்பவன் யார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு நான் யார் நான் இங்க சொல்லுகிறார். தடவி பார்ப்பார், அப்போது அவருக்கு எத்தனாய் காணப்படுவேன். நான் யாரை காணப்படுவேன்? அழைத்த அவர் பார்த்தான எத்தனை யாருக்கு? ஆனால் தேவனுடைய மனதில் யார் கிடையாது, அவன் எத்தனை கிடையாது. உங்களை குறிச்சி அவருடைய மனதில் வந்து ஒரு டாப்ல தான் வச்சுட்டார். நீங்க நம்மளை வந்து சிம்பிளாகவே யோசிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப என்ன பண்ண கேட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா படி, அதாவது ஜோமன் சொல்லுவாங்க, நான் துரும்பு, நான் இரும்பு, நான் கரும்பு. அதுக்கு நான் யார்? நான் தூசி. இல்லை, நம்ம குறித்து வந்து நான் யோசிக்கிறேன். வயதாக ரொம்ப வேல்யூ போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு ஆமாம், கணத்தை கத்தர் கொடுக்கிறான். கடந்த வாரம் நான் வந்து அந்த நீதிபதியுடைய வீட்டுக்கு மாசம் போனேன். ஒரு 9 மணி ஆகிடுச்சு போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தார். பார்த்துட்டு பசங்க முடிச்சுட்டு வந்துடுற பசங்க சரிங்க என்ன. அதுக்கப்புறம் போயிட்டார். 9:45 ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பசி எடுத்துருச்சு. எனக்கு அப்படியே உட்காந்து தான் இருக்கேன் நான். சடனாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தா ஒரு 20 மினிட்ஸில் வெளில வரேன். லுங்கி கட்டிக்கிட்டு படி போட்டு வந்து என்ன பண்ணுங்க, பசங்க சாப்பிடலாம் வாங்கிடாதுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிஃபன் சாப்பிடலாம். அதுக்கு எனக்கு பசி என்ன பண்ணுங்க, ஒரு முடிச்சுட்டு வருவார், ப்ரேயர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, டிஃபன் சாப்பிடுவோம். இப்போ வழக்கமாக அவங்க ஒரு பிஸ்னஸ் சொல்கிறாங்க, இல்லை இந்த ஃபாஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார், சாப்பிடுவார். எனக்கு பசி அதுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. நல்லா பசி அடிச்சு எனக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட் என்ன பண்ணல, நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணுங்க எப்பயும் வழக்கமா யோசிச்சு பார்த்து ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்து எனக்கு பசிக்குதுன்னு நினைச்சேன். ஜட்ஜிக்கு என்ன வந்துச்சுங்க, பசி வந்துச்சு. யாருக்கு வந்துச்சுங்க, யாருக்கு வந்துச்சு, அவருக்கு பசி வந்துச்சு. அப்படியே லுங்கி கட்டிட்டு ஒரு டிஷர்ட் மேலே பண்ண முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு நான் பண்ணலாம் ப்ரேயர் பண்ணலாம். அவங்க சொன்னாங்க இல்லை இல்லைப்பா அவர் பாஸ்ல பண்ணுங்க ஜெபம் பண்ணி தான். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஆழமா பசி என்பது கூட தேவனுக்கு தெரிகிறது. தேவனால் அறிவிக்கப்பட்டு தேவனால் தீர்மானிக்கப்பட்ட எல்லாமே தெரியுது. உங்கள் தேவை என்னவென்று
அவருக்கு நல்லா தெரியும். யோசனை இவ்வளவு கூர்ந்து பார்க்கிறாங்க. என் பசி அந்த ஐயாவுக்கும் தெரியாது, அந்த அம்மாவுக்கும் தெரியாது. எனக்கு இருக்கிற பசி யாருக்கு தான் தெரிகிறது? எவ்வளோ ஒரு அப்படியே எனக்கு அப்படியே கலைஞர்ச்சி அப்படியே போகிறதா ஃபஸ்ட் பார்க்குறீங்க. உள்ள இல்லைங்க யார் அப்படி உள்ளே போயிட்டு நம்ம உட்காந்து அப்புறம் பார்த்தா அவருக்கு ப்ரெட்டெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், மாசம் சாப்பிட மாட்டார். என்ன பண்ணுங்க, தோசை இருக்குது, விதவிதமான போனவங்க கொடுப்பாங்க. அவரால் தீர்மானிக்கப்பட்டபடினால்தான் அந்த உயர்ந்த மனிதனோடு கூட ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் வாலிபனாய் இருக்கும்போது எத்தந்தான் அல்லவா, நான் வாலிபனாய் இருக்கும்போது சபிக்கப்பட்டவன் தான் அல்லவா. ஆனால் எனக்கு தெரியாது, அவர் தீர்மானத்தில் சென்று விட்டார். வாலிபத்திலே அவர் அழைத்தபடினாலே அவர் தீர்மானம் இன்றைக்கு நடந்து கொண்டு வருகிறது. அதே மாதிரிமா நான் கடந்த நாட்களில் வந்து போயிட்டு தங்கச்சி அங்கே செங்கியம் போயிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். கோயம்பேடு பிரிட்ஜு மேலே வந்துட்டு இருக்க வண்டி. எனக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அதை ஒரு வண்டி இடிச்சிட்டு அப்படி இப்படி பின்னாடி எல்லாம் இடிச்சுட்டு நிற்குது. அப்படியே நான் இறங்கி வந்துட்டேன். நான் இறங்கி வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்த்தா அந்த கிளச்சில் ஆச்சுங்க, கட் ஆயிடுச்சு ஆச்சுங்க. ஒருவேளை பிரிட்ஜு மேலே அது கட்டாயிருந்தா இருக்கும், ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு. யோசிக்கிறேன், ஆண்டவர் எப்படி யோசித்து பார்க்குறேன், எப்படி நம்மளை கவனத்தோடு பார்க்கிறார், நம்முடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்கிறார், மனதில் என்ன யோசிக்கிறோமோ அது மேலே அந்த பிரிட்ஜு மேலே அந்த கட்டாயம் தான் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடந்த 2 வருஷம் முன்னாடி பார்த்தா அது மாதிரி கட்டாயினாச்சுங்க, கீழே விழுந்தேன். ஒரு நாள் காலையில் நான் ஜபத்துக்கு வரும்போது ஸ்ட்ரீட்லேயே ஆச்சுங்க, அது எனக்கு தெரியாமல் ஆச்சுங்க. இது 2வது முறை நான் யோசிச்சேன், ஃப்ளைஓவரில் வரும்போது ஒரு வேலை அது இதுவாக இருந்தால் எனக்கு முன்னாடி ஒரு விபத்தை பார்க்குற அப்படியே ஒவ்வொரு அதை நின்று விட பண்ணுங்க, அப்படி மேலே வந்து அப்படியே நின்று ஒவ்வொருத்தர் இடிச்சுட்டு வராங்க ஒவ்வொரு வண்டியும். ஓரமாக இறங்கி வந்துட்டு அதை தாண்டி ஒரு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், அவருடைய தீர்மானம் எல்லா ஆபத்துக்கும் விலகி பாதுகாக்கும். அவர் தீர்மானம் நம்முடைய உள்ளான எதையுமே செய்ய அவருடைய தீர்மானம் அழைத்திருக்கு. யோசி எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் நடத்துகிற விதங்கள் அப்படியே இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது ஆண்டவர் தான் யோசிப்பேன். வேற எது யோசிக்குமா, அங்கே போகிற ஜனங்கள், அங்கே பழகிற மக்கள் எல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் தான். அதே மாதிரி நான் 2 நாள் முன்னாடி மியூசியம் போயிருந்தேன். அந்த அவ்வளோ ஒரு கடத்தை கத்தர் கொடுத்தாரு. அந்த மறுபடியும் வந்து அவங்க ஃபோன் பண்ணி பாஸ்ட் போயிட்டீங்களா, தூரம் போனீங்களேன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அன்பு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பார்க்குற யோசி பார்க்குற இவையெல்லாம் யார் தீர்மானம், என்னுடைய தீர்மானத்தில் நடக்கும் அதெல்லாம். அதனால் உங்களை அழைத்தது யாருடையது? தேவ தீர்மானத்தோடு அழைக்கப்பட்டபடினாலே நாம் விசேஷமான மக்கள். அதனால் நம் வாழ்விலே நாம் கீழ்ப்படுகிற அனுபவத்தில் போகும்படியாக 8:23 வாசிங்க. ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? பாருங்க, உங்களை தேவனே நீதிமானாக்கினார். உங்களை யார் அழைத்து நீதிமானாக்கினார்? எல்லாமே தேவன் தாங்க. இங்க வந்திருப்பது யாருடைய அழைப்புங்க? தேவனே அழைச்சு வந்தார். லேட்டானா வந்துருங்கம்மா, வந்துருங்க பணம்ல வந்துருக்கு, பரவாயில்ல வாங்க. லேட்டானாலும் பரவாயில்ல வாங்க. லேட்டானா என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க. நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? தீர்மானம் பண்ணி என்ன பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணி என்னதை கண்டோம் வச்சுதான் காண்டது. அதுக்கு தீர்மானம். அதுக்கு நாம் தீர்மானித்த தீர்மானத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் தேவன் தீர்மானிக்கிற அந்த காரியத்தை வந்து பக்குவமாக கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவாருங்க? பண்படுத்தி, அது பண்படுத்தி அழகா அந்த பாத்திரத்தை வந்து அது எப்பேற்பட்ட கொய்யவன் கையில் அந்த களிமண் கெட்டு போய்விட்டது. கொய்வனை செய்கிறான், மறுபடியுமாக தமக்கு பிரியமாக செய்கிற களிமண்ணை வணைந்து இன்னொரு பாத்திரம் செஞ்சுட்டு என்ன பண்றாரு? அது போல உங்களை வணையதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். வலிக்க வைக்கல்ல. என்னதுக்கு? வலிக்க வைக்கல்ல. ஏசாவுடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில வழிகள் ஏராளமாய் வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனா வழி இல்லாதபடிக்கு அவனை சிறப்பாய் கொண்டு வந்து அவன் மூலமாக இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரத்தையே உருவாக்கினார். அருமையான காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 26 வாசிங்க.
யாக்கோபுடைய குமாரன் அப்படியுமா? யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவருடைய கர்ப்பப்பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேரு. யோசேப்புக்கு எகிப்தில் 70 பேரோடு கூட எங்கே வருகிறார்? யாக்கோபின் சந்ததி எகிப்துக்கு வருகிறது. எத்தனாய் இருந்தவருக்கு எத்தனை பேர் சந்ததி? 66 பேர். 70 பேர். யோசேப்புடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எவ்வளவு பேர்? 70 பேர். 70 பேர் தான் உள்ள போறாங்க. 70 தான் 6 லட்சம் ஆகிறது, பெருகுகிறது. என்ன செய்கிறது? எத்தனாய் ஒண்டியாய் வந்தவன், எத்தனாய் ஒருவனாய் வந்தவன், பயந்து வந்தவன். ஆனால் அவன் செய்த முதல் காரியம் என்ன? தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படும். அது போல நம்ம வாழ்க்கையில ஒரு மேல்படிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? கீழ்ப்படிந்தான். எதையும் சொல்லும் அடியே எதையும் வளைஞ்சி போகணுங்க. நான் எல்லாத்திலும் வளைவதற்கு இப்பதான் போயிடுங்க. இப்படினாலும் டென்ஷன் ஆகும். இப்பெல்லாம் அப்படின்னா கிடையாதுங்க. எனக்கு அந்த டென்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. உருவாக்குதான் நல்லா தெரியுதுங்க. உருவாக்குறது நல்லா தெரியுது. எல்லாம் கொஞ்சம் எனக்கு அழுத்தலாம் இருந்தது. அந்த அழுத்தத்தையும் பொண்ணாப்படாங்க அடக்கி வச்சிட்டார். நல்லா உருவாக்கிட்டு வர்றாங்க. வயதாக அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி இன்னும் உருவாக்குனதுக்கு ஒரு பூர்ண உருவாக்குதலுக்குள் போகவில்லை. ஆனால் உருவாக்குறது நல்லா தெரியுது. எனக்கு தெரியுது நல்லா. என்னென்னவோ நான் பார்க்குறேன். அதை பற்றி நான் ஒரு பெருசாக யோசிப்பது கிடையாது. நல்லா யோசிப்பேன். அதனால சரித்திற்குள்ளாக ஒரு சில பாதிப்புகள் வரும். அதை யோசிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். காரணம் என்ன? உருவாக்குனேன்னா அவன் ஒத்தனாய் வந்தவன். யாருங்க அவன்? இரண்டாவது ஒருவனாக தான் வந்தவன் அவன். ஆனால் இப்போதோ எகிப்திலே போகும்போது எப்படி போகிறான்? யோசேப்பு யாருங்க? பார்வோனுக்கு அடுத்தவன் தான். அவனும் யாருடையவன் தான்? யாக்கோபுக்குரியவன், பிரியமான மகன். அதுபோல நம் வாழ்க்கையில் கூட நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கின்ற போது ஒரு சந்ததியை கர்த்தர் பெருக செய்ய வல்லவர், ஒரு சந்ததியை கர்த்தர் உயர்த்த வல்லவர், ஒரு சந்ததியை கீழாக்க உங்களை மேலாக்க அழைத்திருக்கிறார். ஒரு சந்ததியெல்லாம் செழிப்பா இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் மேன்மையா இருக்கும். உங்க குடும்பங்கள் எதிர்காலத்தில் ஒரு செழிப்பா இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். சந்ததியாக தேவனை தேடின அந்த குடும்பங்களை பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் செழிப்பா இருப்பதை பார்க்க முடிகிறது. வெளி தேசங்களிலே அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலான வேலையில் இருப்பதை பார்க்க முடியுது. காரணம் என்ன? அவர் அழைத்த அழைப்பு தீர்மானிக்கப்பட்ட அழைப்பு. பிறப்பிலை எப்படி இருந்தாலும் கூட அவர் அழைத்த அழைப்பு ஏற்பட்டது விசேஷமானது. நம்முடைய ஜாதி ஜனத்தெல்லாம் பார்க்கிறது. நம்முடைய ஜாதி என்ன பண்ணல தேவன்? ஜாதி பார்த்துதான் என்ன பண்ண முடியாது. தேவன் எடுத்துக்கவே முடியாது. இதெல்லாம் உலகம் தான் பார்க்கும். உங்களை தேவன் பார்க்கிறார். உங்களை இயேசு உற்று பார்க்கிறார். அவர் உற்று பார்த்தபடின்னா எனக்கு பசி வந்தது, ஜட்ஜிக்கு பசி வந்துருச்சு. அதுங்க இல்லாட்டி அவர் வருவார். நம்ம நல்லா பிரைட்டா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நம்ம நல்லா ஃபேரா வரத்துக்கு ஒரு 10 மணிக்குள்ள ஆயிட்டு இருக்கு எனக்கு பசி. யோசிச்சேன் எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறவர். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவன் 70 சொல்கிறான். வாசிப்பு இன்னொரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:23 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க ப்ளீஸ். ஆமாங்க. ஆதியாகமம் 32:23 வாசிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். பாருங்கள், யாக்கோபுடைய அந்த உறவு என்பது தொடர்ச்சியான உறவு. தேவனோட 20 வருஷம் இருக்கிறார். அவரு தன் மாமனாகிய லாபானுடைய இடத்தில் இருக்கிறார். முடிஞ்சது எங்க வரணும் பார்க்கிறார். அவரு பெத்தேலுக்கு வர வேண்டும். எங்கே வர வேண்டும்? தேவ உறவு என்பது தொடர்ச்சியான உறவு. ஆமென் சொல்லுங்க. விட்டு விட்டு நடங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எலியா சொல்கிறான், குந்தி நம்ம என்ன பண்றோம்? ஒரு வாரம் ஆளை காணும். எங்க போறாங்கன்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது என்ன அனுபவங்க? உட்காந்துட்டு கூட உட்காரலாம். இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் போகலாம். இந்த வாரம்லாம். ஆனால் இவர் 20 வருஷங்கள் அங்க இருந்த போதிலும் கூட அவனுடைய தெளிவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரிசனம் எங்கே செல்கிறது? பெத்தேலுக்கு செல்ல வேண்டும். எங்குதான் தேவனை சந்தித்தான்? பெத்தேலில் தான் சந்தித்தான். வெறும் கையோடு வந்த போது சந்தித்தவன் அவன். தேவனை சந்திப்பதற்காக எத்தனை வருஷமானது? இல்லாட்டி என்ன பண்ணலாங்க, அங்கேயே ஒரு என்ன பண்ணுங்க கூடாரம் போட்டுனா பண்ணலாம். ஜனம் பெருத்து இருக்கு. அவனுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள்லாம் பெருத்து வர அங்க பண்ணாங்க. பெருத்து வருகிறார்கள். என்ன பண்ணிக்கலாமே? எதுக்கு அங்க போனோம்? அங்க போனா யாரை பார்க்கணும்? ஏசாவை பார்க்கணும் இல்லைங்களா?
பல வருஷம் பிற்பாடு போறான், எப்படி இருப்பார் சொல்ல முடியாது. ஆனால் ஏசாவுடைய காரியங்களை விட யாரை பார்க்க யோசித்தார்? பெத்தேலை பார்க்க வேண்டும். யாரை பார்க்க வேண்டும்? எனக்கு உம்மை விட்டா யாரு? எங்க ஆசை நீங்கப்பா, எங்க தேவை நீங்கப்பா, எங்க சொந்தம் நீங்கப்பா. எங்க பாட்டு நல்லதா பாடலைங்களா? ஆசை இருக்கா? ஆபிரகாமை போல மகனையே செலுத்தும்படி ஆசை இருக்கா? ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற தியாகம் உள்ள ஒரு ஆசை இருக்கா? அந்த ஆசைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இவனுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, ஆனால் ஆசை எங்கே இருக்கிறது? பெத்தேல். தேவன் தன்னை சந்தித்த தேவன் அல்லவா? தாயின் கருவிலே மூத்தவனை விட்டு இளையவனை தெரிந்து கொண்டாரே. எத்தனை தெரிந்து கொண்டாரே? வெறுங்கையாய் வந்தேன், இப்போது செய்கிறேன், 2 பரிவாரத்தோடு போகிறேன். ஏசா எனக்கு ஒரு பொருட்டல்ல. யார் எனக்கு அவசியம்? தேவன் அவசியம். உலகம் எனக்கு பொருட்டல்ல, உறவு எனக்கு பொருட்டல்ல. யார் எனக்கு அவசியம்? அந்த ஒரு எண்ணம் உள்ளவனாய் இருந்தபடினால்தான் யாக்கோபை யாராய் மாற்றினார்? இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபுடைய பெயர் தான் இன்றைக்கு யாராய் இருக்கிறது? இஸ்ரவேலுங்கிற தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தை அழிப்பதற்கு உலகமே எழுப்பினது. ஆனால் அதை அழிக்கவே அந்த தேவன் பிறந்தவர் அல்லவா? தேவனுடைய மையம் அல்லவா? தேவபிரசம் சூழ்ந்த இடம் அல்லவா? அது எங்கிருந்து ஆரம்பித்தது? ஒத்தனாகிய யாக்கோபின் மூலமாய் ஆரம்பித்தது. நீ எத்தனாய் இருக்கலாம், நலவத்தனாய் இருக்கலாம், சந்ததியை பெருக செய்வார், சமுதாயத்தில் ஒரு உயர செய்வார், தலை நிமிர வைப்பார்கள். என் வாழ்க்கை தலை குனிந்து போகும் என்று யோசித்த காலங்கள் உண்டு. அவன் இன்றைக்கோ பணம் அல்ல, செழிப்பு அல்ல, தலை நிமிரும்படியான ஒரு உயரை கொடுத்திருக்கிறார். கனம் நிறைந்த மக்களை கொடுத்திருக்கிறார். மறைவில் கூட என்னை அவமானப்படுத்தக்கூடிய, பேசாதபடியான மக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மறைமுகம் ஏதாவது பேசுறீங்களா? உங்களை பார்த்து எப்படி இருக்கு? பேசுறீங்க அம்மா பாஸ்டர் அங்கிள் வந்து அப்பப்போ லேட்டா வருன்றார். சீக்கிரம் வாங்க, கீழ்ப்படிங்க, வளருங்க. 2வது வாசிப்போம். அதை 28:16 வாசிக்கும். யாக்கோபு நித்திரை தெளிந்து 28:8 வாசிக்கும். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும். பாருங்க, ஏசாவுக்குள்ளாக சடனா ஒரு மாற்றம் வர்றதுக்கு, யாக்கோபுக்குள்ள வர்றதுங்க மாற்றமே வர்றதுங்க. அவருடைய இயக்கம் எல்லாம் யாருன்னா தேவன் தான். சொன்ன வார்த்தையை செய்யும்படியாக செய்யும் அளவும் அவனா பண்ண 20 வருஷம் பண்றான், அவனும் செய்யணும். செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னா இல்லைங்களா? உன்னை கைவிடு. அதே போல 20 வருஷமா என்ன செய்யும் யோசிக்கிறான், சொல்லிட்டு போறான். என்ன பண்றான்? நான் திரும்பி வந்த என்ன பண்ண உனக்கு படி. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். 14 வருஷம் தன் மனைவிகளுக்காக ஆடுகளை மேய்த்தான். அதுக்கு பின்னால் 6 வருஷம் தனக்காக ஆடுகளை மேய்த்து 20 வருஷத்துக்கு பின்னால் எங்கே வரும்படியாக அவன் எண்ணமெல்லாம் தேவன் தான். ஆனால் ஏசாவுடைய காரியங்களை பார்க்கும்போது கானானிய குமாரத்திகளில் தன் தகப்பனாக ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாது என்பதை ஏசா அறிந்ததினால் ஏசா போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபோயத்தின் சகோதரியுமாகிய மகளாயத்தையும் விவாகம். தகப்பனையே அவமானப்படுத்துகிற அனுபவம் யாருக்கு? ஏசா. தகப்பனுடைய மனம் வலிக்க முடியாத சுவாபம் தான் யாருக்கு இருந்தது? வலிக்க போனாலும் யாக்கோபு உணர்ந்தான். அதை செய்யக்கூடாது என்று என்ன பண்றான்? என்னை கண்டுபிடிச்சிருவாரே, நான் தகப்பனுக்கு யாராயிருப்பேன், எத்தனாயிருப்பேன். இயேசு கிறிஸ்துவோடு 2 கல்வர் தொங்கினார்கள். ஒருவன் அவரை பார்த்து ஏளனமாய் பேசுகிறான், இன்னொருவன் சொல்கிறான் நான் பரத்துக்கு விதமாக பண்ணானு என்ன, நான் ஒரு பாவியானவரை இன்றைக்கு என்ன பண்ண நீங்க பரதேசிலே நினைப்பாயாக. அவன் உணர்வு அதுங்க. 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஒரு நான் பாவி என்று மார்பை அடித்துக் கொள்கிறான். என்ன பண்ணுங்க என்னுடைய இங்கே ஏசா ஒரு மூத்த மகன்தான். அவனுக்கு தான் அதிகாரம் அங்கீகாரம் உண்டு. ஆனால் அவனுடைய அனுபவங்களை பார்க்கும்போது சட்டென மாறிடுங்க. நம்ம என்ன பண்ணுங்க, இப்படியா அப்படியா நம்ம பதில் மேல நீ கோபப்பட்டுன்னா என் ரூட்டை நதுங்க. அவன் கோபத்தினாலே அது என்ன பண்ணுங்க, தன்னுடைய தகப்பனுக்கு யார் பிடிக்காது? அந்நிய பெண்கள் பிடிக்காது. அப்ப என்ன பண்ணோம்? அந்நிய பெண்களை
வாலி பிள்ளைகளாங்கிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அந்நியரோடு சொல்ல மாட்டீங்க, மாட்டிக்கு தவிக்கிறாங்க. அடுத்த மாதம் ஒரு திருமணம் இருக்கு, அது தம்பியுடைய அந்த பிள்ளை. நான் சொல்லிட்டேன், அங்கே வந்து ஞானசனம் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படி ஏதாவது என்ன பண்ணுங்க, ஞானசனம் கொடுத்தா என்ன பண்ணணும், நீங்கள் 2 பேர் தாங்கிறீங்களா? சொல்லுங்க, வீட்டுக்கு நீங்களே எழுப்ப முடியாது. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு 2ஆம் மணி போனேன், ஜோர்தானில் போயிட்டு ஞானசனத்துக்கு ஒரு தமிழ் பண்ண ஜோர்தானில் போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் என்கேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. போன வெத்தலையே என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஜோடிச்சு எனக்கு என்ன பார்த்து வெத்தலையிலே ஜோடிப்பு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க பெரிய ஆஃபீஸருடைய மக, அந்த பிள்ளை என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. எங்கே ஞானசனத்துங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இது மாதிரி மேரேஜ் நீங்கள் ஞானசனம் கொடுத்து பண்ணுங்க, கொடுத்து அந்த பிள்ளையை நீங்கள் பார்க்குற அவ்வளோ ஒரு நல்ல கத்திரக்குள் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர் கூட பார்த்தா அந்த பிள்ளையை என்ன பண்ணி ஞானசனம் கொடுத்து கண்டினியூஸாக வருது இல்லைங்களா? இதனால் தமிழ் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக கொண்டு வரணும். உன் மூலமாக ஒரு ஆத்மாவை என்ன பண்ணீங்க ஆதாய். அதனால எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக. நான் யோசிக்கிறீங்க எல்லாம் திருமணம் ஆனவங்கள 2 பேர் தாங்க, எங்களை பற்றி தான் பேசுறீங்களா? ஆமாம், சொல்லும் மணியே. ஆமாம், உங்களுக்கு நல்லதுக்கு நீங்கள்லாம் எங்கள் சர்ச்சில் இருந்தால் பண்ணுங்க, நீங்கள் வளரணும். ஆமாம் சொல்லுங்க. உங்கள் டேலண்ட் என்ன யாருக்கு யூஸ் பண்ணணும், கர்த்தருக்காக. எங்கே யூஸ் பண்ணணும், அவங்க இருந்து நிறைய பேர் பிள்ளைங்களா வாலி பிள்ளைங்களா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, நிறைய வாலி பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சில என்ன பண்ணாங்க, கர்த்தருக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில பண்ண கொண்டு வர ஏன்னா அன்பு தடுக்குது. என்ன பண்ணுங்க, அன்பு என்ன பண்ணுங்க, தேவ அன்பை விட மாம்சம் என்ன செய்கிறது, தேவனோடு கூட வாழ்வதற்கு தடை செய்கிறது. அவன் என்ன செய்கிறான், இஸ்மவேலிடத்திலே போய் என்ன செய்கிறான், இஸ்மவேலிடத்தில் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் மட்டுமின்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் எபியோத்தின் சகோதரமாகிய மகாலத்தையும். யாரையெல்லாம் தேவன் வெறுக்கிறாரோ, யாரையெல்லாம் அங்கே பார்க்கிற ஈசாக்கு தடை செய்கிறாரோ, அவளை யார் விரும்பி போனது, தன்னுடைய மூத்த மகன். யாரவன், அதனால்தான் இளையவன் என்ன செய்வான், மூத்தவன் இளையவனுக்கு. காரணம் என்ன, அவன் ஊருக்கு ஊழியம் செய்தான். யாருக்கு, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாக பண்ணாங்க. தகப்பனுக்கு விரோதமாக என்ன பண்ணா, அவரை டென்ஷன் பண்ணோம். என்ன இப்படி பண்ணிட்டார் இல்லையா, நம்ம என்ன பண்ண கூட இப்படி பண்ணிட்டாருங்க, அப்படி என்ன பண்ணுவேன், நான் பண்ணுவேன் என்ன பண்ண நம்ம யோசிக்கவே கூடாது. அதனால் நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தில் போகும்படியாக இந்த வசனம் வாசிங்க. இது 32, 28 வாசிங்க. ஆதியாகமம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. என்ன பண்ணணும், தேவனையும் மேற்கொள்ள வேண்டும், மனிதனையும். அதுக்கு ஆமா, மனித தடையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். தேவனுடைய சந்தா பண்ணுங்க, அவன் போராடி மேற்கொண்டான். என்ன பண்ணுங்க, நீங்க பாடி துதிச்சுனா போன தேவ பசத்தை மேற்கொண்டு கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், மறுபடியும் வாசிக்கிறது. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. பாருங்க, நம்ம என்ன பண்ணுங்க, தேவனோடும் போராட வேண்டும், மனுஷரோடு என்ன பண்ணுங்க. எப்படி போராடணும், போராடணும், கணத்துல கூட வைக்கணும், இப்படி திரும்பி பிடிக்கணும். அந்த பண்ணுங்க, போராடணும், பேசக்கூடாது. இதை நம்ம போராட்டம் சொல்லுங்க. சகித்து பொறுத்து அவர்கள் செய்கிற காரியத்தில் பண்ணீங்க சகிக்கணும். ஏசா சகித்திருந்தால் யாருக்கு அந்த பெயர் வந்திருக்கும், இல்லையே. முன்னாடி செலக்ட் பண்ணிட்டாங்க இல்ல, நல்லது கெட்டது தெரியாத இருக்கும். என்ன பண்ணாருங்க, இவன் யார், இவன் ஏசா. அதாவது யார் தான் அவன் தகப்பனுக்கு என்ன பண்ணுவான், அவரை மீறி மேற்போவான். அவன் நல்லா யாருக்கு தெரியுங்க, பிறப்பதுமாக தெரிந்தார் அல்லவா. அதனால் அங்கே அவனுடைய காரியங்களை பார்க்க படிக்குமா, முடிச்சுதான் அப்படி படி. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி. பாருங்க, தேவ சமூகத்துடைய பிரசனத்தை அவன் மிக அருகிலே காண்கிறான். நம் வாழ்க்கையில் கூட சபையிலே வரும்போதெல்லாம் மிக அருகிலே பார்க்க முடியும். பிரசன்னம் இருக்கு.
தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. யாரெல்லாம் உணர்றீங்க? உணர்ந்து சொல்லுங்க. யாரெல்லாம் தைரியமா சொல்ல முடியுமா? கர்த்தர் இருக்கிறார், என்னை பார்க்கிறார், எனக்குள்ள இருக்கிற பாரங்களை சுமக்கிறார். அதை என்னால் உணர முடிகிறது. உங்களால் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் சொல்ல முகமுகமா நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் யாரோடு போராடினேன்? மனிதனோடு போராடிதான் வந்திருக்கிறேன். அதுங்க எந்த மனிதனும் எனக்கு தடை கிடையாது. தேவ சமூகத்தில் எந்த சூழ்நிலையும் எனக்கு இடம் கிடையாதுங்க. எந்த உறவும் எனக்கு இடம் கிடையாதுங்க. எனக்கு தடை கிடையாது. அவர்களை சகித்து நான் ஜெயிப்பேன். எப்படி ஜெயிப்பேன்? அடிச்சு ஜெயிக்க மாட்டேன். எப்படி ஜெயிப்பேன்? நான் சகித்து நான் ஜெயிப்பேன். ஆரம்ப நாட்களில் என்னுடைய திருமணமான போது 1 year இருக்கும். அப்போ ஒரு குட் ஃப்ரைடே டைமில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஆர்வத்தை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னுடைய மனைவி கேத்தலின் வந்து என்ன பண்ணாங்க, அந்த அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வளையல் பூவெல்லாம் வச்சு வந்தாங்க. எனக்கு என்ன பண்ண அடிச்சு என்ன பண்ணேன், நான் யாருனாலும் ஒரு பென்டி காசு யார் நான் அப்போ எனக்கு தெரியல. அதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த இதுலேயே பார்த்தா அந்த தலையில் வந்து நல்லா முடி இருக்கும். ஒரு ரோஸ் அதுக்கு தலையில் அதுக்கு அப்படி நீட்டாக ஒரு ரோஸ் வச்சுட்டு பார்க்கறதுக்கு என்ன பண்ணாங்க, குட் ஃப்ரைடே என்னதுக்கு எந்த சர்ச்சுக்கு இப்படி வருதா? அப்போ என்னுடைய அணுகுமுறை எனக்கு ஆவேசமான ஆத்திரமான அணுகுமுறை. இப்போதோ சகித்து பொறுத்து வளர்ச்சினதுக்கு அன்னைக்கு என்னதுங்க திருமணமாய் 1 வருஷத்துடைய அந்த அந்த தேவன் மீது வைத்திருந்த அன்பை என்ன பண்ண ஆவேசமாய் காண்பித்தேன். என்ன பண்ணுங்க, அன்றைக்கு ஆவேசமாய் காண்பித்தேன். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறேன்னா, சகிச்சுக்கலாம், இதெல்லாம் பொறுத்துக்கலாம். இது நான் பொறுக்காம யார் பொறுக்க முடியும்? நான் சகிக்காம யார் சகிக்க முடியும்? எனக்குள் தேவன் அல்லவா இருக்கிறார். அவர் சகித்தபடினாலே நாம் என்ன பண்ணுங்க, இவன் எல்லாவற்றையும் சகித்து செல்கிற ஒரு மனுஷனாக தான் யாக்கோபு இருக்கிறான். 14 வருஷம் பண்ணா உறவுகளுக்காக மனைவிகளுக்காக சகிச்சு செய்கிறார். அதுக்கு என்ன பண்ணுங்க, 6 வருஷம் என்ன பண்ணுங்க சகித்து கொள்கிறார். காரணம் என்ன? அவனுக்குள்ளே உள்ளான ஒரு மனதை கத்திருப்பார். அது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே முடிச்சிட்டீங்களா? அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில், இன்னொரு வசனம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மை. இஸ்ரவேல் புத்திரர் யாரை மாறிவிட்டார்கள்? இஸ்ரவேல் யார்? யாக்கோபு தானே. எப்படி என்ன செய்து விட்டார்கள்? மிகுதியாக பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருக்கிறார்கள். தேசம் அவர்களால் இஸ்ரவேலால் நிறைந்தது. எத்தனாகிய அந்த ஒருத்தர் என்ன செய்கிறான்? தனியே வந்தான். தேவன் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். இந்த யாத்திரை வாசிக்கும் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் யார்தான்? அங்க இருக்கிற அவருடைய கோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லும் போது ரூபனையோ மற்ற கிதியோனையோ சாரி சிம்சோனையோ அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த அவருடைய பிள்ளைகள் யாரையும் சொல்லவில்லை. யாரை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரராகிய. யாருடைய காரியம் வருகிறது அங்கே? யாக்கோபு தான் இஸ்ரவேல். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சமுதாயத்திலே அவருடைய ஸ்திரீகளுக்கு பெருமை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து ஒரு நாள் பெருமையாக தான் பேசுவார்கள். உங்களை ஒருபோதும் ஒடுக்கல்ல, அவர்களை பெருக செய்கிறார். பயந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. ஏராளமான பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆனா பண்ணா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க யோசிக்கிறான், அழிக்க யோசிக்கிறான். ஆனால் ஒடுக்க பழகி நீங்க பழகி பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இனி ஒரு வருஷம் இப்படிதான் இருக்க போது சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, பழகி பெருக போறீங்க. இப்படி சொல்லுங்க. நீங்க பெருக சொல்லுங்க பார்க்கலாம். நானும் பெருகுவேன். ஆமே சொல்லுங்க. நீங்க பெருகினா தேவநாமம் மையப்படும். அதனால் கடைசியாக ஒரே ஒரு வசனம் 28 வாசிக்கிறதுல 2:28 யாத்திராகமம் 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அதுவரைக்கும் யாருடைய பெயர் தான்? யாக்கோபு தான் இஸ்ரவேல்.
எப்போதும் அவர் பாருங்க அந்த வார்த்தை கடைசி இந்த நாள் வரைக்கும் அவருடைய பேச்சுக்கு பார்த்தீங்களா, இஸ்ரேலுக்கு ஒரு தேசம் இருக்கிறது அல்லவா, பெத்தேலும் இருக்கிறது, பெத்தேலில் தான் தேவனுடைய பிறப்பை குறித்து பார்க்கிறோம். அதனால் இஸ்ரவேல் என்று சொன்ன யாக்கோபு யாராக தான் இருந்தான், அவன் எத்தனாக தான் இருந்தான். ஆனாலும் கூட தேவ தீர்மானம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருந்தாலும் கூட தேவன் தீர்மானித்து அழைக்கப்பட்டபடியினாலே நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். நீங்க யாக்கோபுடைய தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், அந்த சேனை என்ன பண்றா, கொண்டு வந்து செய்யலாம், அவங்களை அக்கறைக்கு சென்று என்ன பண்றா, தனித்து காணப்படாங்க. கர்த்தரோடு தனித்த உறவு ஒவ்வொரு தேவ குடும்பத்துக்கும் அவசியம். தனித்து நான் பண்ண கர்த்தரோடு கூட கணவன் தனித்து தேவனோடு ஜெபிக்க வேண்டும், மனைவி தனித்து தேவனோடு ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் தனித்து தேவனோடு ஜெபிக்க வேண்டும். குடும்பமாயும் தேவ சமூகத்திலே தனித்த ஒரு உறவு தான் வந்து உங்களுடைய பர்சனலா உங்கள்கிட்ட என்ன செய்யணும், என்ன பண்ணணும் கர்த்தர் பேசுவார். குடும்பத்தை எப்படி நடத்தணும், இந்த காரியத்தை என்ன செய்யணும், இந்த நபர்கிட்ட எப்படி பேசணும், இந்த வேலை எப்படி நடத்தணும், இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்னது அவன் கர்த்தரோடு கூட தனித்து பேசின பிற்பாடு ஏசாவை பார்க்க என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க, யாரை பார்க்கிறான், ஏசாவை சந்திக்கிறான். அவன் என்ன பண்ணலாம், அவனை வந்து அணைச்சிக்கிறான். என்ன பண்ணாங்க, உங்கள் வாழ்க்கையில் கூட தனித்த ஐக்கியம் அவசியம். ஒவ்வொரு நாளும் ஒரு அரமணப்படுங்க நீங்க தேவனுக்கு என்று நேரத்தை கொடுங்க. இதெல்லாம் வந்து வெற்றிக்குரிய வழிமுறைகள். அவன் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக தலைமுறை செழிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த வழிகள் தான் அவனை தேவனுக்குள்ளாக தீர்மானிக்கப்பட்டது. அவன் இப்படிதான் இருப்பான் என்று தேவன் முன்பாகவே அறிந்தார். இல்லைங்களா? தேவன் வந்து ஏமாந்து போகிறாங்க, ஏமாளி இல்லை கிடையாது, ஏமாளி கிடையாது, உருவாக்கிடுவாங்க. என்னை அழைத்தவர் அவர் சித்தத்துக்குள்ளாக நம்மை உருவாக்கிடுவார். எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா, தீர்மானம் பண்ணிட்டார் அல்லவா. இல்லைங்க டைவர்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டோம்ல, 25 வருஷத்துக்கு டைவர்ஸ் நான் யோசிச்சு பாருங்க. அதற்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுக்குள்ளாக கிடையாது டைவர்ஸ் என்பது. என்னை எப்படியாவது இந்த மண்ணை என்ன பண்ண, மண்ணாங்கட்டி எப்படி என்ன பண்ணாங்க, பொண்ணா மாத்துறாங்க. மண்ணை எப்படி மாற்றி விடுவார், பொண்ணாக விளங்குவே. யாராய் விளங்குவே, என்னுடைய பெற்றோருக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத தண்டனை யாருங்க, இன்றைக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவரால் தீர்மானிக்கப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்டு, அவர் விரும்பினதுங்க. அதனால் உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு குறை சொல்வதற்கு யார் இருக்கிறாங்க? உங்களை யாரால் பண்ண முடியாதுங்க, குறைவாக சொல்லவே. அவர் செலக்ட் பண்ணிட்டாருன்னா உங்களை ஒருவரும் குறை சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியாது ஒருவரும். கடைசி ஒரே வசனம் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 8:33 வாசிக்க முடிச்சிடலாம் ப்ளீஸ். 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? உங்களை 1000 பேர் குற்றம் சொன்னாலும் குற்றம் சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க கூப்பிட்டா வாரம் அங்க போறேன், நீங்க தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கதி எங்கதான் கதின்றாரு, இவருக்கு நான் கதி இல்லையா சொல்லுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? புரிச்சுங்களா? தேவனே அவர்களை நீதிமான்கள், தேவனே உங்களை நீதிமானாக்கிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்க, சொன்னாதான் ஆமென்றீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேது இல்லை, இது மாதிரிலாம் சைலன்ஸாக இருக்க மாட்டேன். சர்ச்சு திமுக வர என்ன தொல்லையாக நான் பக்கத்தில் லோலோன்னு கத்தினுக்கிறீங்க. அது கத்தும் உடம்புல நாங்கள் ஆமேன்னு சொன்னால் கூட அங்கே வந்து உள்ளங்கையில வரைந்திருக்குன்னு சொன்னோம். ஆமே நல்லே நோயாகும் அதுங்க ஒரு பெரிய ஒரு அல்ல அப்படியே ஒரு சர்ச்சை இருக்குங்க. அவ்வளோ ஜாலியாக உங்களை பார்த்து ஆமேன்னு சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க, எழுந்துருங்க, உட்காருங்க. நீங்க ரொம்ப அமைதியின் சின்னம். வீட்டில் கூட தான் இருப்பீங்க நீங்க, உங்களுடைய வாய்ஸ் வெளியே கேட்காது. ஒரு வீட்டில் போறது அப்போதான் அந்த சவுண்டை கேட்டேன். சடனாக அடிக்கிச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த சவுண்ட் அப்படியே குறைச்சிட்டேன். என்ன பண்ணாங்க, அவங்க சவுண்டு வந்து நான் சொல்லுவாங்க, நான் கேட்கல. அப்படி ஒரு சவுண்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைங்க சவுண்டு கொடுத்தாங்க. என்னை பார்க்க பண்ணாங்க, அப்படி சவுண்ட் வந்துச்சு. அந்த ஓன் சவுண்ட் வந்துடுச்சு. அதுங்க அதுக்குள்ள ஜென்மனா படிச்சுக்க வெளியே வந்துச்சு. என்ன பார்க்க படிச்சுக்க அப்படியே அமைதலாயிட்டு. அது போல இருந்திருக்கு நீங்க. இதே அவங்க வீட்டில் இருக்குதுங்களா? ஆமென் சொல்லுங்க.
சொல்ல முடியல பத்தியா? எப்படி சொல்ல முடியும்? அகத்தின் அழகு நல்லா தெரியுது. இறுதி நிறைவினால் வளர்ந்து வர வரம் கேட்போம், சகித்துக் கொள்கிற வரம் கேட்போம், பொறுத்து கொள்கிற வரம் கேட்போம், மன்னிக்கின்ற வரம் கேட்போம். இதுதான் ஆவிக்குரிய கனிகள். இந்த வரம் வந்துருச்சுன்னா எல்லா வரமும் வரும். ஆமாம் சொல்லுங்க, எல்லா வரமும் வரும். உங்களுக்கு பசி எடுத்தா எங்க இருந்தாவது வரங்க, எங்க இருந்தாவது நம்ம வரும். நான் ட்ரெயின்ல போகும்போது யோசிப்பேன், இன்னைக்கு கீரை சாப்பிட்டா நல்லா இருக்கும், மீன் கோப் எனக்கு வந்து ரொம்ப பிரியமா இருந்துங்க, மீன் கோப் மீன் நல்லா இருக்குன்னு போயிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு உட்காந்து என்ன பண்ணாங்க, முதல்ல நான் கேட்ட அந்த என்னதுங்க ட்ரெயின் சவுண்டில் வந்து நான் பேசுறது யாருக்குமே உள்ளதான் யோசிக்கிறேன். அங்கே போய் பார்க்குற கண் கலங்குது. நான் கேட்டது அப்படியே ஆரம்ப நாட்கள் இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அந்த கலர் நான் பண்ண எனக்கு ட்ரெஸ்ஸு எவ்வளோ பெரிய தேவனை வைத்துக்கொண்டு நான் வருஷம்லாம் கதை போல போர்த்தா இந்த வருஷம் என் கதை சிறப்பான கதை. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் அதிசயமா நடக்க போது உங்களுக்கு. அதிசயத்தை காண பண்ணும்படி விரும்புகிறபடி நானே கீழ்ப்படிவோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். மனிதனையும் தேவனையும் மேற்கொள்ளும்படியாக மேற்கொள்ளணும். உங்க துதியை வந்து அவருக்கே சலிக்கணும். அவருக்கு சலிக்காது. ஏன்னா துதியில வந்து என்ன மயங்கி வருவார். அதுக்கு நான் தோத்திரம் 10 நிமிஷமா தோத்திரம் பண்ணுகிறேன். அதுக்கப்புறம் ஆச்சுங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா நீ வந்த 3வது எத்தனை மணிக்கு வந்த சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்தாங்க. இந்த ஸ்லோ மோஷன் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படி பார்த்துருவோம். ட்ரெயின் அப்படி ஓடி நல்லதுக்கு ட்ரெயின் என்ன பண்ணுங்க ஓடி இங்க வருவதற்கு அந்த தாகம் தேவன் நம்மை அவருக்காக அழைத்திருக்கிறார். தீர்மானம் பண்ணுங்க. ஒரு தம்பி இங்க தீர்மானம் பண்ணவும் நான் 7 மணிக்கெல்லாம் வந்து 2 மாசமா வந்துங்கிறார். தீர்மானம் தொடர வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அதுக்காக சொன்னவர் செய்தவர் சொல்லுங்க ஆமேன். எல்லாரும் நீங்க ஆமேன் ஆமேன்றீங்க. தீர்மானம் இந்த வருஷம் இப்படிதான். அதுக்கு இந்த வருஷம் பாருங்க தீர்மானிச்ச ஒயிட்ல நான் இப்போதான் போனேன்ட்டு அதுக்கு அடுத்த மாசம் என்ன திருச்சூர் சொன்னாங்க திருச்சூர் பெருசா ஒயிட் நான் பண்ணுங்க. இதெல்லாம் தீர்மானத்தை செய்யறதுனால நான் வந்து பெருமைகளாக இப்படிதான் தீர்மானத்துக்கு இந்த வருஷம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். அதெல்லாம் தீர்மானத்தோடு இருப்போம். யாக்கோபு தீர்மானத்தை சொல்லுது, ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது பண்ணுங்க இங்க பலி செலுத்தவே தீர்மானத்தோடு போனோம். எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 20 வருஷம் ஆயிடுச்சு. தீர்மானத்தை செய்து முடித்தான். ஏன்னா அவன் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு நாம் கண்களை மூடுவோமா? நான் உன்னை அதிசயங்களை காணப்பட்டதே காண்பீர்கள். ஒரு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய தேவன் சித்தம் வைத்து விட்டார். தேவன் செய்ய நினைப்பது நடக்கும், தடைப்படாது. உங்களை அதுக்காக உருவாக்கிடுவார். உங்களை எப்படி உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அவர் சாயல், அவர் சுவாசம், அவர் ஜீவன் எனக்கு அவருக்கு தெரியாதா? யாக்கோபை எப்படி உருவாக்கினார் பார்த்தீங்களா? எத்தனை உருவாக்கி இஸ்ரவேல் ஓ உலகத்தில் சிறப்பது, ஓ உலகத்தில் மையமது, ஓ உலகத்தில் உலக ரட்சகர் பிறந்த இடம்தான் இஸ்ரேல். இஸ்ரவேல் நன்றி ஐயா, எங்களை உங்களுடைய நகரமாக, எங்களை உங்களுடைய ஆலயமாக அழைத்தபடி நான் சோதனை நடத்துங்க. கீழ்ப்படுகிற அந்த வரத்தை தாங்க. மனிதனையும் தேவனையும் மேற்கொள்கிற அந்த வரத்தை தாங்க. அதுதான் என் வாழ்க்கையை மாற்றத்தை முழுமையை கொடுக்கும். ஒரு முழுமை வேண்டும். கிறிஸ்துவத்தின் முழுமை எனக்குள் வர வேண்டும். அப்பா நடத்துங்க. தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த 2வது மாதம் 2வது வாரத்தை உங்களை கொண்டு வந்து பாடி துதிக்க உடைய வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. செய்தி ஆண்டவரே அநேக தேவஜனங்களுக்கு விருந்த பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவர் அழைக்கவும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.